நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது, எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டா அல்லது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் உண்டா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு அற்புதமான உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீதி, நேர்மை, உண்மை, கடமை, பாசம், அக்கறை என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. யாருக்கா ஒரு பிரச்சனை, யாருக்கா ஒரு சூழ்நிலை அப்படின்னா முடிஞ்சளவு பீரோலேருந்து எடு, முடியாத பட்சத்துக்கு அடுத்த பேங்க்லேருந்து வாங்கி கொடு, கடனை கொடு, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசிடுவீங்க. ஏங்க, உங்களுக்கு 1000 கடன் இருக்குங்க, எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க, அவங்க எப்படினாலும் இருக்கட்டும்னா இல்லை, அவங்க நல்ல குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கூட உதவி செய்கிற ஒரு ஆற்றல் செயல்பாடு உங்களுடைய மனதுக்கு உண்டு என்பது கருத்து. அப்போ இவ்வளோ நல்ல மனசை வச்சுட்டு எதாவது கொண்டு போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்திட முடியுமானா, ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய கவலைகள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உதவி செஞ்ச அத்தனை பேரும் உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக, இறை அருள் மூலமாக கடைசி பாயிண்டில் நுனி இலையில் தப்பிச்சேன் அப்படிம்பாங்கள்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக பொருந்தும். நீங்கள் அப்படிப்பட்ட செயல்பாடு, அப்படிப்பட்ட மனப்பக்குவம் தான் உங்களுடைய இயல்பான தன்மை. அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும்னா, ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை யாரையா சேர்க்குறீங்க, அல்லது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக இயல்பாகவே துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக, நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு மட்டும் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செஞ்சிட்டா நீங்கள் உறுதியாக லாக் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் உண்டு, அரசாங்க உதவி உண்டு. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பல நாட்களாக அவதிப்பட்டு வந்த, கஷ்டப்பட்டு வந்த வியாதியோ அல்லது பிரச்சனையோ அல்லது கடன் பிரச்சனையோ மனசை போட்டு உருக்கி எடுக்குது. நிறையா காசு விரயமாகிக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு பாட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காசு பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போச்சு, கையில் வாங்கினேன் பையில் வைக்கலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் சரியாக பழைய பாட்டுனாலும் வரல. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள். நல்ல கடின உழைப்பாளி, நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நல்ல தொழில் பார்க்குறீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா, 1 லட்ச ரூபா வந்தாலும் 1 லட்ச ரூபா வாங்கி போய் எப்படியா வீட்டில் வச்சு ஒரு சேமிச்சு வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு விரைய செலவு, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு யாருக்கா உதவி செய்கிறேன் அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் கணக்கை போட்டு இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு மாற்றம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீ ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய கடன் வாங்கிட்டோம், கடன் பிரச்சனை எப்படா அடையும், என்ன பண்ணு தெரில, எப்பா சாமி என்னால் சம்பிக்க முடியல அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீள முடியவில்லை, கடன் பிரச்சனை எப்படியாவது மீண்டணும். அவர் இலங்கை வேந்தனே கண் கலங்கினாராம், இப்போ நானாக ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மாதம் கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, ஒரு இரக்க குணம், கவலைகள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா, அல்லது ஃபோன் மூலமாகவே இப்போ நிறைய உதவிகள் கேட்குறாங்க. அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி வந்தால் ரியாலிட்டியை உணர்ந்து உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது.
மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. அந்த விலை வந்து எந்தெந்த கடைகளில் என்னென்ன ரேட் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. எந்த விதமான தடையிலிருந்தும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு இறை அருள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட ஃபோனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.